ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் விநாயகா போற்றி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஐடி ஐயனார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிஎஸ்சி யூடிஐ லாகினில் புதுசாக ஒரு கஸ்டமருக்கு பான் கார்டு அப்ளை பண்ணி தந்துருப்போம். மெயின் ஃபார்ம் என்ட்ரி, ஃப்ரீ ஃபார்ம் என்ட்ரி முடிச்சதுக்கப்புறமா நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். கஸ்டமருடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். கஸ்டமருடைய டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா? கஸ்டமருடைய டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ எப்படி ரீசைஸ் பண்ணுறது, சிக்னேச்சர் எப்படி ரீசைஸ் பண்ணுறது, பேன் ஃபார்மு அது கூட பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அப்ளிகேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஃபார்ம் என்ட்ரி போட்டிருப்போம், மெயின் ஃபார்ம் என்ட்ரி போட்டிருப்போம். அடுத்து பேன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமர்கிட்ட ஃபோட்டோ சிக்னேச்சர் வாங்கி வச்சுருப்போம். அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி ரீசைஸ் பண்ணுறது, பேன் ஃபார்மை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கூட உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து பான் கார்டு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனி வர கஸ்டமருக்கு அவங்களுக்குன்னு தனித்தனி ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டுட்டு அவங்கள சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் உள்ளே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா தனி ஃபோல்டரை போட்டு தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டரில் கஸ்டமருடைய டீட்டெயில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக், ஓகேங்களா? நான் பேன் ஃபார்ம் சும்மா உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக சும்மா ஒரு டம்மியாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக்கு, கஸ்டமருடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட்டு, கஸ்டமருடைய ஆதார் கார்டு பேக்கு, கஸ்டமருடைய ஃபோட்டோ, கஸ்டமருடைய சிக்னேச்சர், ஓகேங்களா? இது மட்டும்தான் வேணும். புதுசாக ஒரு பான் கார்டு அப்ளை பண்ணுறோம்னா கஸ்டமருடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு இதுதான் வேணும், ஓகேங்களா? கஸ்டமருடைய பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக்கு, ஆதார் கார்டு ஃப்ரண்ட்டு, ஆதார் கார்டு பேக்கு, கஸ்டமருடைய ஃபோட்டோ, கஸ்டமருடைய சிக்னேச்சர், இது மட்டும் தான் வேணும். நான் இதை மட்டும் தனியாக ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போது நான் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே இதை கொண்டு போய்ட்டு நான் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் அடாப் ஃபோட்டோஷாப், ஓகேங்களா? அடாப் ஃபோட்டோஷாப் வச்சுருக்கேன். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை வந்து நான் ரீசைஸ் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இமேஜ் இருக்குது இல்லைங்களா? இமேஜ் போய்ட்டுங்க, இமேஜ் சைஸ் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டிக் பாக்ஸை அன்டிக் பண்ணிவிட்டு ரிசல்யூஷன் 300 வைக்கணும். ஃபோட்டோவுக்கு ரிசல்யூஷன் 300, வித்து 213, ஹைட்டு 213, கேபி வந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? ரிசல்யூஷன் 300, வித்து ஹைட்டு 213க்கு 213 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ ரீசைஸ் ஆகிடும். இப்போ ஃபைல்ஸ் போயிட்டு திரும்ப சேவ் கொடுத்துருங்க. நீங்கள் ரீசைஸ் பண்ண ஃபோட்டோவை சேவ் கொடுத்துடுங்க. அவ்வளோதான், ஃபோட்டோ முடிஞ்சிடுச்சு. இப்போது ஃபோட்டோ ரீசைஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டுக்கு தேவையான சைஸாக கன்வெர்ட் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 213க்கு 213 14.9 கேபி இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வித்து ஹைட்டு எத்தனை கேபி சைஸில் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நான் அதை ஃபோட்டோஷாப்குள்ளே கொண்டு வரேன். அடாப் ஃபோட்டோஷாப்குள்ளே கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் போகிறேன், இமேஜ் சைஸ் போகிறேன், ஓகேங்களா? இமேஜ் போகிறேன், இமேஜ் சைஸ் போகிறேன். போயிட்டு கீழே சிக்னேச்சருக்கு 600, ஓகேங்களா? சிக்னேச்சருக்கு 600 இருக்கணும். ரிசல்யூஷன் சிக்னேச்சருக்கு 600, வித்து 1023, ஹைட்டு 680. ரிசல்யூஷன் 600, வித்து 1023க்கு 680, ஓகே கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஓகே கொடுத்தோடனே ரீசைஸ் ஆச்சு. ரீசைஸ் ஆனது உடனே நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னா ஃபைல் சேவ் ஆச்சு. இப்போ நான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆன கேபி சைஸே காமிக்கிறேன், ஓகேங்களா? நான் ஓப்பன் கொடுத்துட்டு மேலே கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1023க்கு 680 58 கேபி, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பேன் ஃபார்மும் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இது வந்துட்டு எப்படி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சும்மா உங்களுக்கு பேன் ஃபார்ம் வந்துட்டு சும்மா டெமோவாக உங்களுக்கு நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பேன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபோட்டோவில் கீழே சைன் போட்டுருங்க, ரைட் சைடு இருக்கிற ஃபோட்டோவுக்கு கீழே சைன் போட்டுருங்க. இது வந்து பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா? இது போல் தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துருவீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ ஓட்டி சிக்னேச்சர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்துட்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, மொபைலில் எப்படி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது, எவ்வளோ கிளியரன்ஸாக நம்ம ஸ்கேன் பண்ணி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், ஓகேங்களா? அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர், ஓகேங்களா? டாக்குமெண்ட் ஸ்கேனர் எந்த ஸ்கேனர் தான் நான் அப்ளிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன்.
கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓகேங்களா, கேமரா சிம்பிள் போட்டிருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு ஃபோட்டோ கேப்சர் பண்ணுற பேஜுக்கு போய்டும். நான் பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக்கு, ஆதார் கார்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஜெராக்ஸ் இருந்தாலே போதும், ஆதார் கார்டு ஒரிஜினல் தான் வைக்கணும்னு கிடையாது, ஜெராக்ஸ் இருந்தாலே போதும். இப்போ நான் பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு நான் கேப்சர் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ கிராப் ஆச்சு. இப்போ அடுத்தது பேன் ஃபார்ம் பேக்கு ஓகேங்களா. பேன் ஃபார்ம் பேக்கு நம்ம வச்சுட்டு நம்ம எவ்வளோ தூரத்தில் வச்சு கேப்சர் பண்ணாலும் அழகாக கிராப் ஆகிடும், கிளியரன்ஸாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு. ஆதார் கார்டு வந்துட்டு நாங்கள் கேப்சர் பண்ணுறேன். கேப்சர் பண்ணிவிட்டு ஓகே கண்டினியூ கொடுக்குறேன். நல்லா தேவையான அளவு கிராப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு திரும்ப பேக் வந்துட்டு இது வந்து ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா. பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக்கு, ஆதார் கார்டு. இப்போ இது வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுக்குறேன். ஷேர் கொடுத்தனா ஜேபிஜியாக ஷேர் ஆகணுமா பிடிஎஃபாக ஷேர் ஆகணுமா கேட்குது. எனக்கு பிடிஎஃபாக வேணும்னு சொல்லிட்டு பிடிஎஃப் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. வாட்ஸ்அப்பில் நான் டெஸ்க்டாப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போது நான் மொபைலில் ரெடி பண்ண பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா. நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புனதை டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓப்பன் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு பிடிஎஃப் ஃபைலில், பேன் ஃபார்ம் பேக்கு, ஆதார் கார்டு ஓகேங்களா. ஒரே பிடிஎஃப் ஃபைல் ஆச்சு, அவ்வளோதான் ஓகேங்களா. ஒரே பிடிஎஃப் ஃபைல் ஆச்சு. இப்போது ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டோம், சிக்னேச்சர் ரெடி பண்ணிட்டோம், பிடிஎஃப் ஃபைலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இதை அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் நான் பாக்கி ஓகேங்களா. நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம்னா கடைசியாக பேட்ச் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஜென்ரேட் பேட்ச் ஓகேங்களா. ஜென்ரேட் பேட்ச் கொடுத்து பேட்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு பேட்ச் ஷீட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டோம்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். இப்போது இந்த பிடிஎஃப் ஃபைல் கூட பார்த்திங்கன்னா நம்ம கிண்டிக்கு ஒரு 40 நாள் 50 நாள் கழித்து நம்ம ஃபார்ம் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு 40-50 ஃபார்ம் நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபார்ம் சேருதோ அதெல்லாம் நம்ம கிண்டி அட்ரஸுக்கு போஸ்ட் போடுவோம். போஸ்ட் போடும்போது என்னென்ன ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு, பேன் ஃபார்ம் பேக் வச்சுருப்பீங்க, அதாவது கஸ்டமர்கிட்ட ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க, வேறு ஏதாவது ஓட்டர் ஐடி மார்க் ஷீட் எதாவது வச்சுருந்தாலும் அதுவும் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது அக்னாலஜ்மெண்ட் காப்பி வைக்கணும். அதுக்கு அடுத்தது பேட்ச் ஜென்ரேட் பண்ணி ஷீட் வச்சு ஒன்றா பின் பண்ணி நீங்கள் என்றைக்கு போஸ்ட்டு போடுறீங்களோ அன்றைக்கி கிண்டி அட்ரஸ்க்கு போஸ்ட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.